இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் சொல்றது விவிலியம், என் கருத்தல்ல. அன்று இரவு அவரை பிடிக்க போறாங்க. அவர் துயரத்துல இருக்கார். அவருக்கு அது தெரியுது. மக்களிடத்தில் பேசுகிறார். அவர் பேசுற வார்த்தை எவ்வளவு அழகா மொழிபெயர்த்திருக்காங்க. நன்றி ஃபாதர். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன. இயேசு கிறிஸ்துவின் சொல். எனக்கு எங்க தெரியுமா இவர்களெல்லாம் நான் நான் கொண்டாடுகிறேன். இந்த சொற்களை நம்ம வாசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தந்த அந்த இறைவனின் பெருங்கருணையை நான் நினைக்கிறேன். அந்த நன்றியோட இந்த புத்தகத்தை எடுத்து பாருங்களேன் கையில. நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. ஃபாதர், இது நான் எனக்கு சொல்லப்பட்டதாக எடுத்தேன். ஏன் தெரியுமா? நான் 81 பக்கம் படிச்சல, என்னால் தாங்க முடியல ஃபாதர், நான் மூடி வச்சிட்டேன். யோசேப்பினுடைய 2 குழந்தைகளை அழைத்து யாக்கோபு தன் கைகளை மாற்றி எப்பிரேமின் தலையிலே வலது கையையும் மனசேயினுடைய தலையிலே இடது கையையும் வைக்கிறான். யோசேப்பு வந்து அந்த கையை மாற்றி வைக்கிறார். அவன் தலைமகன், இல்லை, எனக்கு தெரிந்துதான் நான் வைத்திருக்கிறேன். மூத்தோன் சொல். எதற்காக அவர் கையை மாற்றி வைத்தார்? விவிலியத்தில் ரகசியம் வெளிப்பட்டு இருக்கிறது. முடிந்தால் வாசித்துக் கொள்ளும். யாருக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது, யாருக்கு கிடைப்பதில்லை? மூத்தோனாக பிறந்தார்கள் என்பதற்காகவே அவர்களுக்கு எதுவும் கிடைக்காது. தகுதி இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் என்று சொல்கிறது. இதை நான் படிக்கிறேங்க, சங்க இலக்கியத்துல படிக்கிறேன். ஒரு வயிற்றில் பிறந்தோருள்ளும் சிறப்பின் பாலார் தாயும் மனம் திரியும் உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் ஆசீர்வாதத்தை மாற்றி தருகிறார். எப்படி ஆசீர்வாதம் மாற்றி வந்தது? யூதாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் எப்படி யோசேப்புக்கு வந்தது? யூதாவிற்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைத்தது? ஏன் லாவிக்கு கிடைக்கவில்லை? பென்யமீனுக்கு ஏன் கிடைக்கல? அவன் காலையில் வேட்டையாடுவான், பங்கு போடுவான், மாலையில் வேட்டையாடி உட்கார்ந்து தின்பான் என்று சொல்கிறது பைபிள். யார் யாருக்கு என்ன கிடைக்கிறது? நீங்க கொஞ்சம் உள்வாங்கி பயணம் பண்ணி பாருங்க. பாருங்களேன், நான் உங்கள் மதத்தை சார்ந்தவர் இல்லை. நான் எப்படி படிக்கிறேன் பைபிளை, எப்படி வாசிக்கிறேன்? நான் வாசிக்கின்ற பொழுது என் உணர்ச்சி படிக்கிறேன். நான் ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அதில் நான் 100%. நீங்க கராத்தே கிட் படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, இல்லைன்னா ஃபாதரை இங்கேயே போட்டு காட்ட சொல்றேன். நல்ல படம் அது. அதுல ஒரு பாண்டு கிட்ட கூட்டிட்டு போவாரு ஜாக்கி சந்த். அந்த பையனை பாண்ட் கிட்ட கூட்டிட்டு போய் சொல்வாரு, the purest water under the sky son, try to drink it. சொல்வாரா? பையன் என்ன பண்ணுவான்? நானா இருந்தா சொம்பு தேடி இருப்பேன். ஏன்னா பியூரஸ்ட் வாட்டர்ன்ட்டாங்க, அழுக்கு பண்ணக்கூடாது. அவன் என்ன பண்ணா? 100% அப்படி தலைய போட்டு மூக்கி குடிப்பான் குழந்தை. உங்கள் கையில் கிடைத்திருக்குது, சொம்பு தேடிட்டு இருக்காதீங்க. ட்ரிங்க் இட், கம்ப்ளீட்லி ட்ரிங்க் இட். புரியாது, கஷ்டமா இருக்கும். 2 பக்கம் படிப்பார். என்னால முடியவே இல்லைங்களே. நேற்று நைட்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிறேன். நான் 9:10க்குங்க என் வேலை முடிஞ்சது. வந்து உட்கார்ந்ததுல இருந்து 5 மணி நேரம் தூங்கி இருப்பேன். மற்றதெல்லாம் இதோட தான் இருக்கிறேன். முடியவே இல்லைங்க. அடர்த்தியா இருக்கு. கடக்கிறேன் அடர்த்தியா இருக்கு. நிற்கிற, மறுபடியும் கடக்கிற, மறுபடியும் நிக்கிற, மறுபடியும் கடக்கிற. அப்படி படிச்சு பாருங்களேன். நீங்கெல்லாம் என் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், லாக்டோ கிங்னு ஒரு சாக்லேட் வரும். உங்களுக்கு தெரியுமா? 90 கிட்டானே. அப்போ லாக்டோ கிங் தெரியும் உனக்கு. இதுங்களுக்கெல்லாம் கேட்பரி சில்க். நமக்கு தான் வந்து லாக்டோ கிங் தெரியும். அந்த லாக்டோ கிங் சாப்பிட்றதுல ஒரு ரசனை இருக்கு. சாப்பிட்டுருக்கியா கண்ணு? சாப்பிட்டா அது என்ன செய்யணும்னா, அதை வந்து வாயிலேயே வச்சுட்டு தவிர கடிக்க கூடாது. கடிக்கிறவங்க வன்முறையாளர். வாயிலேயே வச்சுட்டு அப்படியே
கடைசி அது கரைஞ்சி மறைகிற வரைக்கும் வாயில வச்சு. இந்த நெல்லிக்காய் சாப்பிடும்போது சக்கரம் பண்ணி கடைசி வரைக்கும் அந்த விதையோ உடைஞ்சிடணும், அந்த அளவுக்கு சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒரு காலம். ஒன்றை அப்படி ரசிக்கணும், அப்படி உள்ள போய் அப்படி முழுக்க இந்த கராத்தே கிட் மாதிரி முங்குற நான். அவர் சொல்றார் பாருங்களேன், அவர் சொல்ற வார்த்தை எனக்கு நடுங்குது. இப்பொழுது நான் சொல்ல முடியாது, இப்போது அதை உங்களால் தாங்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில வார்த்தைகள் நமக்கு வரலன்னா விட்டுறணும். தேங்க்ஸ், ஜஸ்ட் தேங்க்ஸ், கிவ் தேங்க்ஸ் டு த க்ளோஸ் டோர்ஸ். எதற்காகவோ இறைவன் நம்மை விரும்புகிறான், அதனால் அந்த கதவை மூடி இருக்கிறான். இல்ல போய் விழுந்து சாவறதை விட கதவு மூடி இருக்குல்ல. Stay positive. Bible is a positive book. It gives positive vibration. பாருங்க, உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை உங்களை நோக்கி வழி நடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் பேசுவதையே பேசுவார். வரப்போகின்றவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மாட்சிப்படுத்துவார். இது பைபிள்ல இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைகள். நான் என்ன சொல்றேன், எனக்கு புரிஞ்சதா இருக்கட்டும், நீ அதை படி. அவர் என்ன சொல்றார்? சிறிது காலம் நான் பிரிந்திருக்க போகிறேன், மீண்டும் வருவேன். அதுக்கு அவர் சொன்ன உதாரணம் தான் அற்புதம். ஃபாதர் மொழிபெயர்ப்பு சொல்றார், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள். அப்போது அவருடைய சீடருள் சிலர், இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சில காலத்தில் என்னை காண்பீர்கள் எனவும், நான் தந்தையிடம் செல்கிறேன் எனவும் இவர் நம்மிடம் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவங்களுக்கு தெரியல, அடுத்த நாள் தானே அதை நிகழப்போது. ராத்திரி சொல்றார், இந்த சிறிது காலம் என்பது என்ன? அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்று பேசிக்கொண்டனர். அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது. நீங்க இப்படி படிப்பீங்களா? நான் படிக்கிறேன், அப்படி படிப்பீங்களா? அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு படிக்காதீங்க. எனக்கு சர்ச்சில் வாய்ப்பு இருக்குது, நான் அந்த வசனங்களை சொல்லணுங்கிறதுனால படிக்காதீங்க. ஜஸ்ட் எடுத்து நல்ல ஒரு பிளேஸ் பார்த்துக்கோங்க வீட்டில் பைபிள் படிக்கிறதுக்குன்னு, அப்படி பண்ணி வச்சுக்கோங்க, படிங்க. சொல்றாரு பாருங்க, இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வெளிப்படுது ரகசியம், மறைபொருள். என்ன சொல்றாரு பாருங்க, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இட்ஸ் a message for 2025. மெசேஜ். அப்பா, நான் தமிழ் படிச்சவங்க, எனக்கு இந்த உருவகம் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பண்ணிடும். என்ன சொல்றாரு பாருங்களேன், அது எனக்கு புரியவே இல்லை. அது ஏன் இயேசு சொன்னார்? அவருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, ஆனா எப்படி சொன்னார் பாருங்களேன். அவர் எங்கிருந்து வந்தவர்ல, அவருக்கு தெரியும்ல. பாருங்க, பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தமக்கு பேறுகாலம் வந்துவிட்டதனால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் மனித உயிர் ஒன்று தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுவார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். என்ன ஒரு வாக்கு! குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது வருகின்ற வலி என்னை பிரிகின்ற வலி. இதோ நீங்கள் என்னை மறுபடியும் காண்பீர்கள், அப்பொழுது குழந்தையை பெற்றெடுத்து விட்ட தாய் போல் நீங்கள் மகிழ்வீர்கள் என்று தாயாரை முன்னிறுத்தி தன்னுடைய போக்குவரத்தை சொல்கிறார். இவ்வளவு ருசிச்சு படிப்பீங்களான்னு தெரியல எனக்கு. படிச்சு பாருங்களேன், லாக்டோக்கிங் மாதிரி உள்ளுக்குள்ள போட்டு. யாருக்காகவும் இல்லை, எனக்காக. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் குழந்தைகளை, இயேசுவினுடைய வேண்டுதல்களை படிங்க. தந்தையிடத்தில் அவர் வேட்கை நடத்துகிறார். ரொம்ப அழகா மொழிபெயர்த்து இருக்கிறாங்க, கிளியரா புரியுது.
ஆனா என்ன தெரியுமா, அந்த கமா, அப்பாஸ்டபஸ், ஃபுட் நோட் இதெல்லாம் படிக்கிற பயிற்சி வந்துருச்சுன்னா இன்னும் தெளிவா புரியும் உங்களுக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 100 பக்கத்துக்கு கஷ்டப்படுவீங்க, அப்புறமா அது உங்களுக்கு பயிற்சியில் வந்துடும். பயிற்சியில வந்துட்டீங்கன்னா கொண்டாட்டம் தான் லைஃப். எதெல்லாம் புரியும்ல நமக்கு, எது புரியணுமோ அப்படி புரியும்ல. பல நேரங்கள்ல நமக்கு புரியறது தப்பா இருக்குதே, சரியா புரியணும் இல்ல. சரியா புரியறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். யார் எப்படி சொல்கிறார்களோ, குரானில ஒரு வார்த்தை இருக்குப்பா, அல் பஹ்ரா, அதுல ஒரு வார்த்தை இருக்கு, இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேனே, திரை விழுந்துருச்சே, முடிவு பண்ணிட்டார் அவர் உன்னை தண்டிக்கணும், அவர் சித்தம் உன்னை தண்டிக்கணும்னு, முடிஞ்சது கதை. அந்த பையனோட பேசாத, கேட்காத, காதுல விழாத, இதை சாப்பிடாத, கேட்காத, ராத்திரி 9 மணிக்கு மேல வீட்டுக்கு வராதப்பா, 8 மணிக்கெல்லாம் வந்துரு, கேட்காத. ஏன்? அவன் முடிவு பண்ணிட்டான் தண்டிக்கணும்ட்டு. நீங்கள் இறையருள் பெற வேண்டும் என்றால் இறைவன் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது நம்மை தண்டிக்க வேண்டும் என்று. அவன் சித்தத்தின்படி நாம் நடப்பதற்கு நம்மை பக்குவப்படுத்துகின்ற ஒரு ஆத்மாவாக நம்மை அவன் கையில் எடுக்க வேண்டும் என்றால், அந்த ஆத்மாவாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு, பக்குவப்படுத்துவதற்கு இன்னைக்கு இருக்கிற பாய்ஸ், இன்னைக்கு இருக்கிற கேர்ள்ஸ் தெரியல ஃபாதர் எப்படி சொல்றதுன்னு இவங்களுக்கு. இப்ப 90 கிட்ஸ்னா உடனே சிரிக்கிறாங்க, 2000 கிட்ஸ். நாம தான் ஃபாதர், நம்ம லாஸ்ட் ஜெனரேஷன், நம்ம பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், சின்ன பசங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். என் பேச்செல்லாம் எங்க அம்மா கேட்டதே கிடையாது. தப்பு செஞ்சிட்டேன்னா மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் சோறு கிடையாது. கண்டிப்பா சோறு போடவே மாட்டாங்களே எங்க அம்மா. நான் பல தடவை யோசிச்சு பார்த்திருக்கிறேன், 3 வேளைலாம் பசியோட இருந்திருக்கிறேன் மன்னிப்பு கேட்க கூடாதுன்ட்டு. அப்புறமா ராத்திரி தூக்கம் வராதுல்ல பசியில, உயிரா மானமாடா எதுரா முக்கியம், உயிரோட இருந்தா தானடா மானத்தை பத்தி பேசணும். அம்மா சாரி, போய் தின்னு போ அப்படிம்பாங்க அம்மா. இன்னைக்கு என் குழந்தைய நான் அப்படி சொல்ல முடியலையேப்பா. உனக்கு நான் கோவம் வருது, உங்களுக்கு டக்குன்னு போய் கதவை முடிக்கிறீங்க. எப்பதான் கதவை திறக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் மொபைல்லயே இருக்கிறீங்க. கேட்டா கோவம் வருது. எனக்கு ரொம்ப பெரிய பெருமை யார் மேல தெரியுமா? ஈசாக்கு மேலையும் கிடையாது, ஆபிரகாம் மேல கிடையாது. வெட்டுனார்ல, நீங்க ஈசாக்கும்பீங்க, நாங்க இஸ்மவேலும்போம். வெட்டுறது கூட்டிட்டு போறாருல, நான் யார தெரியுமா பாராட்டுவேன்? வெட்டுப்படுற அந்த குழந்தைய பாராட்டுவேன். சரின்னு தலை கொடுத்தான் பாருங்க, இந்த கீழ்ப்படிதல். வெட்டுறதுக்கு சரின்னு சொல்லிச்சு அந்த அம்மா, அந்த தாய்மை, அந்த விசுவாசம். எல்லாரும் ஆபிரகாமை தான் கொண்டாடுவீங்க, மத்தவங்களாம் விட்டுருவீங்க. கீழ்ப்படிதல் தான் அங்க எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க். அவன் தான் இந்த குழந்தை. சரிப்பா, இறைவன் முடிவு செய்து விட்டார், என்னை கொல்ல வேண்டும் என்பது இறை நாட்டம், நீங்கள் அதற்கு கருவியாகிறீர்கள், நான் என் தலையை கொடுக்கிறேன்னு வந்து நின்னார் பாருங்க. இன்றைய இளைஞர்களிடத்தில் அந்த கீழ்ப்படிதல் இருக்குதா? பைபிள் உங்களுக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறது. கீழ்ப்படிந்து எப்படி இருப்பது நான் சொல்லட்டுமா? கீழ்ப்படியாத ஒருவனை சொல்லுகிறேன், மாவீரன். அவன் பேர் சிம்சோன். வயிற்றுல குழந்தை உண்டாகும் பொழுதே அசிரீரி வந்துச்சு. அவங்க அம்மா அப்பாவை தேர்ந்தெடுக்கிறார் கடவுள். இவன் வயிற்றுல இருந்து ஒரு புள்ள வரணும், இந்த புள்ள இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லோரையும் காக்கக்கூடிய இந்த இனத்திற்கு பாதுகாவலனாக இருக்கும், பராக்கிரமசாலியாக இருக்கும். ஆனா அந்த அசிரீரி அந்த தாய்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுச்சுங்க. நான் யோசிச்சு பாக்குறேங்க, சில பேரு எல்லாம் தப்பு பண்ணுவானுங்க, ஆனா நிதானமா இருப்பானுங்க. சிலது ஒன்னே ஒண்ணு பண்ணும், சிக்கி சீரழியும். எனக்கு புரியறதே இல்லை இந்த கெமிஸ்ட்ரி. நமக்கு எது ஆகாதோ அது பக்கத்திலேயே போக கூடாதுங்கிற நான். ஃப்ரெண்டுக்காக கூட போக கூடாது. என் மச்சான் ஒரே ஒரு வாட்டி தான்டா, என்னடா ஃப்ரெண்ட் இல்லையாடா? இல்ல போ, நிதானமாவா, அப்புறமா பாத்துக்கலாம், எனக்கு இது அனுமதி இல்லை. சொல்ல தெரியணும். அவன் பைபிள் படிக்கிற குழந்தை. கடவுளை விட எனக்கு நண்பன் முக்கியம் இல்லை என்று சொல்லுபவன் பைபிள் படிக்கிற குழந்தை. தவறான விஷயங்களுக்கு நோ சொல்றவன் பைபிள் படிக்கிற குழந்தை. ஏதேனும் அநியாயம் நடந்தால் அதை எதிர்த்து கேட்கக்கூடிய குழந்தை பைபிள் படிக்கக்கூடிய குழந்தை.
வீரன், உண்மையான வீரன், கோபத்தை அடக்குகின்றவன் பைபிள் படிக்கக்கூடிய குழந்தை. யார் வீரன் தெரியுமா? யார் வன்முறையாளன் தெரியுமா? யார் உடனே அடிச்சிடறானோ அவன் வன்முறையாளன். ஒரு நிமிஷம் நிதானிச்சுட்டானா அவன் வீரன். நிதானிப்பவன் தான் வீரன். சிம்சோன் வயிற்றில் இருக்கும்போது தாய்க்கு சொல்லப்பட்ட அறிவுரை என்ன? அந்த குழந்தை வெளியில் வருகின்ற வரைக்கும் நீ மது அருந்த கூடாது. ஏன் தெரியுமா? அந்த குழந்தைக்கு மது ஆகாது. ஏன்னா அந்த குழந்தை சீக்கிரமா உணர்ச்சி வசப்படக்கூடிய குழந்தை. சில பேருக்கு சீக்கிரமா நம்ம ரொம்ப இமோஷனலா இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் ஆகாது, போவே கூடாது பக்கத்துல. அந்த குழந்தைக்கு அந்த 2 அறிவுரை அந்த தாய் கொடுக்கிறா. தாய்க்கு கிடைக்குது. குழந்தை அப்படிதான் வளர்க்கிறா. இப்படி வளர்றான் குழந்தை. முடி இப்படி இருக்குது. 17, 18 வயசுலயே அப்படி வளர்றான். ஒரு கையில 100 பேர் அடிப்பான். பகைவர்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க. அந்த இனத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் சிம்சோனுக்காக பயந்து பின்னால போறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் பராக்கிரமசாலியாக வளர்கிறோம் என்றால் நமக்கு பகைவர்களும் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். வளர்ந்தாங்க சிம்சோன் அழிக்கிறதுக்கு. எத்தனையோ விஷயங்களை போட்டாங்க. சிம்சோன் அடி பண்ணியவே இல்லையே. ஆனால் ஒண்ணு வந்துருச்சு குழந்தைகளை, லவ். யாரையோ பார்த்து லவ் பண்ணிட்டான் சிம்சோன். பைபிள் படிங்க, அதுல இருக்கு. ஆனா என்ன மேட்டர்னா, அந்த பராக்கிரமசாலி அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருச்சு. மனசு உடைஞ்சிருச்சு சிம்சோனுக்கு. அதே வேதனையில நீங்க பாருங்க, தப்பு செய்யறவங்க எல்லாம். நான் ஏன் தப்பு செய்யறேன்னா, இறைவன் கொடுத்த தாளந்து முக்கியம் இல்லை. நீ வழியாக தேடிக்கொண்டு போன. நான் குழந்தைகளுக்கு சொல்லுவேன் எப்பவுமே, நீங்களா உங்களுடைய பார்த்தா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஆகல இல்லப்பா, யாருக்கும் ஆகலையா? அம்மாவா ஒரு விஷயம் சொல்லவா? நீயா தேடிக்காத, அவர்கிட்ட விட்டுடு, அவர் கொடுப்பார். நாமளா தேடினா போயிரும். அவரா கொடுத்தா லாஸ்டா வரைக்கும் நிலைச்சு நிற்கும். இறைவன் கொடுக்கட்டும். யாராவது ஒரு பொண்ண பையனை விரும்புனீங்கன்னா அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, எனக்காக அல்ல, உனக்கு சித்தமாக இருந்தால் எனக்கு இது கை கூடட்டும். அவர்கிட்ட விட்டுரு, அவர் பார்த்துக்குவார். இந்த தன்மை இல்லாம போச்சு சிம்சோன் கிட்ட. இது எத்தனை பேர் பைபிள் படிக்கும் போது இப்படி சொல்லி தராங்க சிம்சோனை? அவன் என்ன பண்றான்? அப்படியே சோகமா சுத்துது அந்த புள்ள. நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளே, ஒருபோதும் சோகமாக இருக்காதீர்கள். சோகமாக இருத்தல் என்பது சாத்தான் உள்ளே நுழைவதற்கான வாசல். ஆனந்தித்திருங்கள், மகிழ்ச்சியா இருங்க எப்பவுமே. ஏனென்றால் இறைவன் தான் நம்முடைய தலைவன். நாம் ஏன் சோகமாக இருக்க வேண்டும்? அவன் சித்தம் எடுத்துக்கொண்டான், அவன் தந்தான், அவனே எடுத்துக்கொண்டான். யார் சொன்னது? யோபு. யோபு சொன்னார், அவன் தந்தான், அவன் எடுத்துக்கொண்ட. கடைசி வினாடி வரைக்கும் சொன்னாரா இல்லையா? நெவர் கிவ் அப். அதான் விசுவாசம். கடைசி வரைக்கும். புள்ள போது, பூ பொண்டாட்டி போறா, வீடு எரியுது, உடம்பெல்லாம் புழுவாகுது, முதிர்வு வருது, கடனாளி ஆகிறான், எல்லாரும் பிச்சைக்காரன், நோய்வாய்ப்பட்டு மரணம் அடைகின்ற நேரத்தில் அந்த புழுவை கூட அப்படி தூக்கி போட்டு, இறைவனே உங்கள் சித்தத்தால் தான் எல்லாம் நடக்கிறது நின்னரா இல்லையா? கடைசியாக உயிர் பிரிகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன 7வது வார்த்தை என்ன? இந்த சப்மிஷன் இருக்குல்ல, இந்த சப்மிஷன் வந்தா நீங்க பைபிளை படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா சிம்சோன் சோகமா சுத்துதா, சோகமா சுத்தும் போது கிடைக்கிற அந்த கம்பேனியன்ஷிப் கிடைச்சிருச்சு. அவ பேர் தெலீலா. இன்றைய யூத்துக்கு புரியுற மொழியில சொல்லவா தெலீலா யாருன்னு? பெஸ்டி. பெஸ்டி. அவளை பிடிச்சிட்டாங்க. 100 காசு தரேன், அவன் எங்க அவன் உயிர் இருக்குன்னு சொல்லு. அவன் விளையாடிக்கிட்டே இருக்கிறான். என்ன கம்பியால, அக்னி கம்பியால கட்டினா நான் செத்து போயிடுவேன், அக்னியா கம்பியால கட்டுறாங்க, நான் சாதாரண கம்பியால கட்டினா செத்து போயிடுவேங்க. சாவேல் அவன் பேசுறேன். நான் இதை பேசியிருக்கேன் ஏற்கனவே. நான் எப்படி தெரியுமா கேட்கிறா? பைபிளை நான் என் வாய்ஸ்ல படிச்சு பாக்குறேன். அக்னி கம்பியால கட்டினா செத்து போயிடுவேன்னு சொன்ன, சாவுல. வெறும் கயிறுல கட்டினா செத்து போயிடுவேன்னு சொன்ன, சாவுல. போ, என்கிட்ட பொய் சொல்றியா? விழுந்து அழுவுது. இவருக்கு மனசு கனிஞ்சு போச்சு.
ஐயோ இந்த புள்ள அழுதே, அழாதடா செல்லமேன்னு எடுத்து மடியில போட்டு. அவன் என்ன பண்ணா, இதான் பாயிண்ட் 100 காசு வருதுன்னு டப்புன்னு எந்திரிச்சு அவனை மடியில போட்டுக்கிட்டான். மடியில போட்டுக்கிட்டு தலைய வருடிக்கிட்டே கேக்குறான், உன் உயிர் எங்க இருக்குது, உன் பலம் எங்க இருக்குதுன்னு சொல்லு, இல்லைன்னா நான் செத்துருவேன், என்ன எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க, நான் உன் பெஸ்டி தானே, சொல்லு. நீ தடவிக்கிட்டு இருக்கிறல்ல அந்த முடியில தான் இருக்குது. அவன் ஒன்னும் செய்யல, தடவிக்கிட்டே இருந்தா. பைபிள் சொல்லுது 7ஆ பிரிச்சாலாம் முடிய. எவ்வளவு முடி இருந்திருக்கும். 7ஆ பிரிக்க அந்த அந்த சொகத்துல பாவி பைய தூங்கிட்டார். கால் எழுந்திருச்சு பாக்குறார், மொட்டை மொட்டை அடிச்சு. பைபிள் சொல்லுதுங்க, கோழி குஞ்சு இருக்குல்ல அப்படி உணர்ந்தானா அங்க பராக்கிரமசாலி. எல்லா பலமும் போயிடுச்சு. எல்லோரும் கொண்டு வந்து அவனை கட்டுகிறார்கள். அவன் கண்களை தோண்டி எடுக்கிறார். ஜெயில கொண்டு போய் போட்டாங்க, அடிக்கிறாங்க, அழுகுறாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லட்டுமா பைபிள் எனக்கு சொல்லி தந்தது என்ன தெரியுமா? நீ தவறு செய்யலாம், செய்துவிட்டு அந்த தவறை நீ மறக்கலாம், ஆனால் செய்த தவறு ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை. அது நம்மளை தேடி வரும், அது நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். திரும்பிலாம் நின்னுட்டோம்னாலாம் போவாது. தலைமுடி போயிடுச்சா, ஆனா பெரியவங்கல்ல, இப்ப நீ வர ஐயா கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்கிற, ஃபாதர் மன்னிச்சிருங்க ஃபாதர், அவர் மன்னிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, கடவுளும் மன்னிச்சுட்டாரு. சிம்சோன தலைமுடி தான் கொடுப்பாரு, கண்ணியமா கொடுப்பாரு. தலைமுடி வளர்ந்துச்சு, மறுபடியும் அதே பராக்கிரம் கிடைத்தது, ஆனால் கண்கள் இல்லையே, செய்த பிழை. மறுபடியும் அவனை கட்டுறாங்க. பைபிளில் இப்படி சொல்லி அந்த கதையை முடிக்கிறார்கள். அவன் அந்த எல்லா தூண்களையும் இழுத்து கொண்டு அந்த சிறைச்சாலையை அப்படியே இடியச் செய்து தன் மேல் அது விழ அவன் அப்படியே செத்து போனான். அவன் உயிரோடு இருந்து, இதான் ட்ரிபியூட், உயிரோடு இருந்து கொன்ற அநியாயக்காரர்களை விட அவன் இறக்கும் போது செத்து போன தீமையானவர்கள் அநேகம். இப்படி சொல்லுது நான் படிச்ச வார்த்தை. நான் என்ன சொல்றேன், இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்து ஒரு தாளந்தை கொடுத்திருந்தால் அந்த தாளந்தை முழுமையாக பணிவுடன் மரியாதையுடன் அதை ஏற்றுக்கொள்வதற்கான அந்த பக்குவம் நமக்கு வர வேண்டும். இல்லை என்றால் தாளந்தை தாங்கக்கூடிய பாத்திரம் நாம் இல்லை என்று அது நம்மை விட்டு விலக்கும். எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, செத்தாப்புறமானாலும் இருக்கலாம். வாழும் பொழுது சில விஷயங்களுக்கு நாம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். என்ன கேட்டா தேன் கூடு நான் சொன்னேன்ல பைபிள, அது 2 பக்கமும் கூருடைய பட்டயம். ஜாகிரத, கையில் எடுக்கின்ற பொழுது ஸ்ரத்தையுடன் இறைவன் சொல், இறைவன் நம்மிடத்தில் பேசக்கூடிய சொற்கள். நீங்க அந்த ஆயத்தமாக இருங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. ஸ்டே ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், மோர் ப்ரிப்பரேஷன். வெறும் வந்து நிக்கிறது இல்ல, தீப்பந்தத்தை எடுத்துக்கணும். தீப்பந்தத்தோட எதை எடுத்துக்கணும்? எண்ணெயும் எடுத்துக்கணும். எடுத்துக்கலன்னா அடுத்தவங்க கிட்ட கேட்பீங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. நாம எண்ணெயை வாங்கும் போது மணாளன் வந்து போயிருப்பார். அப்புறமா நீங்க எண்ணெயை பத்த வச்சுக்கிட்டு தீபத்தை எரி வச்சுக்கிட்டு போய் கேட்க வேண்டியதுதான், கதவை தட்டிக்கிட்டு. ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். உள்ளிருந்து ஆண்டவர் சூப்பரா பதில் சொல்வார். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, நீங்கள் திரும்பி போகலாம். அன்பு வடிவானவர் தானே, கதவை திறக்கலாம் தானே. பைபிள் சொல்லுது திறக்க மாட்டார். ஸ்டே அவேர். இருக்கின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்த. எல்லோரும் சொல்கிறார்களா, நம்மை உள்ளிழுப்பதற்காக சில பேர் சொல்லுவார்கள், குழந்தைகளே, உள்ளே இருக்கக்கூடிய அந்த விளக்கை ஏற்றி ஜோதிமயமாகி நம்முடைய வாழ்க்கையை நாமே சரியாக புரிந்து கொள்வதற்கு நாம் இந்த புத்தகத்தை படிக்க தொடங்க வேண்டும். படிப்பீர்களா? எப்போதிலிருந்து? டே 1ல இருந்து ஆரம்பிங்க. 1ஆம் தேதிலாம் காத்திருக்காதீங்க. இன்னைக்கு நைட்டு 12 மணி டொங்குன்னு அடிக்கும் போது, பட்டாசு வெடிக்கும் போது நான் பைபிளை திறந்து ஃபர்ஸ்ட் பேஜை படிப்பேன்.
நான் சொல்லட்டுமா, லைஃப் இஸ் சஃபிஷியன்ட் டு செலிப்ரேட் நவ். உயிரோட இருக்கிறோமா இல்லையா எல்லாரும்? கர்த்தருக்கு சோஸ்திரம். அப்படிதானே? இறைவனுக்கு நன்றி. எத்தனையோ பேர் கொரோனால போனாங்க, நம்ம போனோமா? உயிரோட இருக்கிறோமா? இறைவனுக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. வணக்கம். நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு ரொம்ப நேரமாக லைனில் நிற்கிறோம், ஒருத்தர் வந்துட்டாருன்னா 2வது இடத்த எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு. இந்த விஷயம் நான் பைபிளில் படிக்கும்போது எனக்கு எந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, ஜீசஸ் கடைசியில் சாகும்போது கூட நான் இறைமகன், நானே இவ்வளோ கஷ்டத்தில் சாகுறேன் அப்படின்னு போகலை. அவருடைய அம்மாவை பற்றி யோசித்து அவருடைய அம்மா இன்னொருத்திட்ட அவரோட சீடத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போகிறாரு. ஸோ இது வாசிக்கும் போது எனக்கு எங்கே ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, அது வரைக்கும் வரலாறுகளில் வாசித்த பெரிய மன்னர் பதவியில் திறந்துட்டு வந்துட்டாங்க, வசதியான குடும்பத்தில் இருந்ததை திறந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு யோசிக்கும்போது, அப்போ இறைமகனே அவங்களுக்கு அம்மாவை இன்னொருத்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கெல்லாம் அந்த உரிமை யார் கொடுத்தது? உங்களை நம்பி அந்த குடும்பத்தை விட்டுட்டு போகிறதுக்கான உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? அந்த ஒரு தாட் வந்தது. நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கல்ல, இவரை இவர் இனி இவள் உங்கள் தாய் என்று அவர் சொல்லுவதற்கான உரிமையை யார் தந்தது அப்படிங்கிற அது இட் இஸ் கம்ப்ளீட்லி இட்ஸ் அ போயம் தான். அது சில ஒன்றும் இல்லை. அது பார், முள்முடி தடிச்சிருக்காரா இயேசு கிறிஸ்து? ஒரு ஹீப்ரு மொழி கவிஞன் பார்க்கிறார், அதை பார்க்கிறார். இப்படி எழுத முடியுமா? எவ்வளவு கருணையான உலகம். இந்த இடத்துல முள், இங்க ரத்தம் வந்துட்டு இருக்கு. அவன் ஹீப்ரு கவிஞன் எழுதுனா, என்ன கருணையான உலகம். யாரு? ஜீசஸ் கிரைஸ்ட. என்ன கருணையான உலகம். முள்ளை விதைத்தால் ரோஜா அல்லவா மலர்கிறது. அந்த கருணையினுடைய வெளிப்பாடுதான் அந்த தாயப்பா. அவர் ரொம்ப க்ளோஸுங்க மரியம்மைக்கு, ரொம்ப க்ளோஸ். அதனால தான் விட்டு பிரியறத கூட பிரசவ வேதனையா சொல்றார். he is very close to his mother. அவருக்கு வாய்ப்புகள் கிடைச்சது, ஃபேமிலி கிடைச்சது. 29 இயர்ஸ் வரைக்கும் அவருக்கு ஃபேமிலி கிடைச்சது. he respect his mother like anything. ஒரு மகனாக அங்க அவர் துடிச்ச துடிப்பு இருக்குல்ல, இட்ஸ் a poem. அது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இறந்து போன குழந்தையை, மூளைச்சாவு அடைந்த குழந்தையினுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்கின்ற தாயினுடைய மன உணர்வு. இன்றைய காலகட்டத்தில் இப்போ கிறிஸ்துவ மதத்தில் ஒரு கருத்தியல், நீங்கள் படிக்கும்போதுலேருந்து நம்ம கிறிஸ்டின் இன்ஸ்டியூட்டில் நிறைய படிச்சிருப்போம், அது ஒரு கருத்தியல் இருந்திருக்கும், ஏன்னா நிறையா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி இந்த வாழ்வியலில் அந்த கருத்தியல் மனித வாழ்வில் என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை லீடர்ஷிப் குவாலிட்டி அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் இன் அ பெட்டர் வே. எது எப்படி இருக்கிறதோ அது இப்போதைக்கு அது சரியா படுற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப ஆழமா பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய விஷத்தனம் நமக்கு புரியும். சரியா? இது ஆழமா படிக்க. இப்ப யோவான் ஸ்நானனா நான் படிக்கிறேன், அவருடைய வரலாறு படிச்சுக்கிட்டே போகும்பொழுது பதறுது எனக்கு. எங்கே அவர் போய் எங்க பலியாகிறார்? எனக்கு ஒவ்வொரு விஷயமும் வாசிக்கின்ற பொழுது எனக்கு அந்த தனி மனித ஒழுக்கத்தையும் சமூகத்தின் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் எல்லோரையும் சேர்த்து அணைத்துக் கொள்ளுதல். இப்போ ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பைபிள்ல, நீங்கள் எல்லாம் வலதுபுறத்தில் இருப்பீர்கள், இடதுபுறத்தில் இருப்பீர்கள். வலதுபுறத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்க, இடதுபுறத்துல இருக்கிறவங்க எல்லாம் நரகத்துக்கு போங்கன்னா சொர்க்கத்துக்கு போறவங்க கேட்பாங்க. பைபிள் சொல்லுதா இல்லையா? அது வார்த்தை ரொம்ப முக்கியமானதுல. ஏனென்றால் நீங்கள் உடல் நலம் குன்றியவர்களை விசாரித்தீர்கள், கைதிகளை போய் சந்தித்தீர்கள், கடனாளிகளை மன்னித்தீர்கள், பசித்திருக்கின்றவர்களுக்கு உணவளித்தீர்கள், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வருதா? நாங்கள் இதையெல்லாம் செய்தோம், ஆனால் எனக்கே செய்தீர்கள்னு ஏன் சொல்றீங்க? அவர் அப்படி சொல்லுவார். நீங்க யாரெல்லாம் போய் பார்த்தீர்களோ என்னையே பார்த்தீர்கள், யாருக்கெல்லாம் வஸ்திரம் கொடுத்தீர்களோ எனக்கே கொடுத்தீர்கள். அப்படின்னா இல்லாதவர்களுக்கும் துன்பப்படுகின்றவர்களுக்கும் நாம் செய்வது நேரடியாக இறைவனுக்கு போகிறதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுதா இல்லையா? எனக்கு இவ்வளவு போதுங்கிற. இப்போ இருக்க கால சூழ்நிலையில இங்க இருக்கிற யூத், இங்க இருக்கிற இளையோர்களுக்கு எப்படி அதை அறிஞ்சுக்கிறது? இதுதான் கரெக்டான வார்த்தை. ஏன்னா நிறைய நாங்க பாக்குறோம், முன்னாடி புக் படிப்போம், நியூஸ் பேப்பர் படிப்போம். இப்போ ஒன்னும் இல்ல தம்பி, என்ன தெரியுமா, ஒரு ஸ்பார்க்க நீ தயாரா, நீ அவதார் படம் பாத்தியா? கடைசியில ஒரு ஷாட் வரும், அவன் அந்த வாகனத்தை தேடுவாங்க எல்லாருமே. அப்போ ஒரு பெரிய பறவையை பிடிச்சிருவான் ஹீரோ. ஆனா அதை அடிச்சு பிடிச்சிட்டு அது தன்னை விட்டு கிளம்பி போயிடும்.
அந்த ஹீரோயின் சொல்லுவா, நீ எந்த வாகனத்தையும் தேர்ந்தெடுக்க முடியாது, நீ தயாராக இருந்தால் அந்த வாகனம் உன்னை தேடி வரும். Stay, prepare yourself, the word will come to you and then you will understand this is my word. மேம், உங்ககிட்ட இப்போ 2 ஸ்டாண்ட் இருக்கு. என்னன்னா, ஒரு சைடு உண்மை, ஒரு பக்கம் இரக்கம். நீங்கள் எங்கே நிற்பீங்க, நாங்கள் எங்கே நிற்கணும்? 2 விஷயம் இருக்கு தம்பி. தர்மசாஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு, நீதின்னு ஒண்ணு இருக்கு, நியாயம்னு ஒண்ணு இருக்கு. சரியா? உன்னுடைய மனம்தான் உன் அதிபதி. வெளியில தேடவே தேடாது. குரான் நான் படிக்கிறேன், நீ பைபிள் படிக்கிற, அது உன் முன்னால் நிற்கிறது. உனக்கு முன்னால இருக்கிற ஒரு விஷயம் டோட்டலா அகேன்ஸ்டா இருக்குது. ஆனா நீ அதை செய்யலன்னா அவர்களுடைய வாழ்க்கை பாழாயிடும். இதை 2த்தையும் வச்சுக்கிட்டு தியானத்துக்குள்ள போ. உன் மனசு எதை சொல்லுதோ, உன் புத்தி, நீ வாசிச்சிருக்கிறல, உன் உள்ளொளி உனக்கு வழிகாட்டும். அப்படி விட்டுற மாட்டாங்க. வேற அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல. If you believe, that will come as a light, because knowledge is light from God. உனக்கு தெரியும் உண்மைக்கு பக்கம் நிக்கணுமா, இரக்கத்துக்கு பக்கம் நிக்கணுமா. ஏன்னா விஷயம் எந்த மாதிரியான கம்பீரமானதுன்னு எனக்கு விஷயம் தெரியாது, கேஸ் தெரியாது. எனக்கு கேஸ் தெரியாம நான் இரக்கத்துக்கு பக்கம் நிக்க இல்ல உண்மையின் பக்கம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். சரியா? நிறைய தடவைல நான் நீதி விசாரணைகளில் ரொம்ப அக்கறை கொண்டவன். ஒருத்தன் ஒரு கண்ணு போயிட்டு வந்தான உடனே டக்குன்னு தீர்ப்பு கொடுத்துறாத. அவன் அடிச்சவனுக்கு 2 கண்ணும் போயிருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல அவன் வருவான். ஸோ ஸ்டே அலர்ட். உன் கையில் கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த கோலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஞானத்தையும் எவன் கோல் கொடுத்தானோ அவன் தருவான். இதான் ஃபெய்த். மேடம், நீங்க பைபிள்ல சூப்பரா கண்ணம்மா. ஏன்னா நீ கேள்வி கேட்டாலே நீ என் பேச்சை கவனிச்சுட்டேன்னு அர்த்தம். சொல்லு கண்ணு. பைபிள்ல நீங்க கத்துக்கின விஷயம் உங்க மனசுக்குள்ள என்னென்ன ஓடிட்டு இருக்கு மேடம், அது எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். மேம், உங்களோட பார்வையில் விவிலியத்தில் உள்ள எந்த செய்தி மனித வாழ்வை மேம்படுத்தும்படியா இருக்குது அப்படின்னு? முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்குமான அத்தனை செய்திகளும் மனிதனின் வாழ்வை உயர்த்துவதற்காக மட்டுமே எழுதப்பட்டது. அதுல எதுவுமே மனித வாழ்க்கைக்கு தொடர்பு இல்லை என்று ஒண்ணு கூட சொல்லணும். எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட். உங்களோட மெயின் பிடிச்ச கேரக்டர் யாரு பைபிளில்? இயேசு. மேம், நான் பைபிளில் நிறையா வசனங்களுக்கு இந்த பூசையில் இது ஃபாதர்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த வசனத்தை வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஒரே வசனத்துக்கு வேறு வேறு உள்ளவங்க வேறு வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது அந்த நேரம் கேட்கும் போச்சில் நமக்கு அதுக்கு கரெக்டாக இருந்த மாதிரி தோணும். அது எப்படி ஒரே இதுக்கு வேறு வேறு மாடல்? அதுக்கு பேர் தான் தம்பி வேதம். வேதம்ங்கிறது என்ன தெரியுமா? எந்த காலகட்டத்திற்கும் எந்த மனிதனுடைய மனதிற்கும் ஏற்படுகின்ற சிக்கல்களுக்கான தீர்வை தருவது. நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுகிறேன். இப்ப நான் வாசிக்கிறேன், எனக்கு சிம்சோன் வேற மாதிரியா படுறார், எனக்கு தாவீத் வேற மாதிரியா படுறார். நான் உன்னத பாட்டை படிக்கும்போது எனக்கு வேற மாதிரியா இருக்கு. சாலமோனை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது நான் வேற மாதிரியாக இருக்கிறேன். நான் ஜக்காரியாவை பற்றி தெரியும் பொழுது நான் கெட்ட குமாரனை வாசிக்கிறேன். வித்தியாசமான அனுபவம் எனக்கு வருது. நான் என்ன சொல்கிறேன்? என் மனம், என் புத்தி, என் ஞானம், இதற்குள்ளாக நான் பட்ட பாடுகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இதே பாடுகளில் ஃபாதர் பேசுவார், அதையும் கேட்டு வைத்துக்கொள். கடைசியாக முடிவு என்ன தெரியுமா? செய், கேட்டு கேட்டு பயிற்சி பெற்று நீ புத்தகத்தை எடுத்து அந்த பகுதியை வாசி. இறை அருளால் உனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்திற்குள் நீ நிற்பதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் பாடுபடுகிறோம். எங்கள் கருத்தை உங்கள் தலையில் திணிப்பது அல்ல நோக்கம். ஒன்றை இப்படியும் பார்க்கலாம் என்கிறேன் நான், நீ வேறு மாதிரியாகவும் பார்க்கலாம் என்று சொல். அப்பொழுது விவாதம் முழுமை பெறும். எல்லோரும் சொல்வதையும் கேட்டுக்கொள். கடைசியாக மூல நூலை எடுத்து படி. இதை படித்து புரிந்து கொள்வதற்கான அத்தனை மொழி இலகுகளையும் கொடுத்து ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள் இந்த நூலை. பெரியவர்கள் கண்ணாடி இல்லாமலே படிக்கலாம். கண்ணாடி இல்லாமலே படிக்கக்கூடிய அளவிற்கு தெளிவாக இருக்கு. வாசி. புரியவில்லையா? ஒரு நோட் வச்சுக்கோ, நோட்ஸ் போடு. பெரியவர்களிடத்தில் கேட்டு விசாரி.
மறுபடியும் 5 வருடம் 10 வருடத்திற்கு பிறகு அதே பகுதியை வாசி, இந்த விளக்கத்தை பார், உன் மனம் வேறு விளக்கத்தை தரும். இந்த பயணம்தான் தம்பி வேதத்தின் வாசிப்பு. வாசித்துக்கொண்டே எத்தனை பூசைகளை கண்டிருக்கும் இந்த தேவாலயங்கள், திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றனவல்லவா? அப்படி என்றால் பொருள் இன்றைக்கும் புதிதாக தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது. சத்தியம் மாறாது, சத்தியத்தை விளக்கக்கூடிய காரணங்கள் மாறும். உருவகத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. உருவகத்திற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கத்தை தருகிறார்கள். நான் எனக்கான விளக்கத்தை எடுத்துக்கொள்கிறேன், நீ உனக்கான விளக்கத்தை எடுத்துக்கொள். இயேசு உனக்கானவர் என்றால் எனக்குமானவர். யானைக்கு இனிக்கின்ற கரும்புதான் எறும்புக்கும் இனிக்கிறது. இப்படி யோசித்து பார், உனக்கு என்ற சில தெளிவுகள் கிடைக்கும். படிங்க தம்பிகளா தங்கைகளா, படிங்க. விளக்கங்கள் புரியவில்லை என்றாலும் படியுங்கள். படிக்க படிக்க தெளிவு பிறக்கும், பாதை கிடைக்கும் உங்களுக்கு. பாதையெல்லாம் பூக்கள், பாதையெல்லாம் பூக்கள். ஒரு குருநாதர் இருந்தாராம். வெளியில போகும்போது எல்லாருக்கிட்டையும் ஒரு பானை கொடுத்து, இந்த விதைய கொடுத்து, இங்க வந்து விதைச்சிருங்க, இதான் தோட்டம், அங்க இருக்கு குளம், எடுத்துட்டு வந்து விதைச்சு வைக்கணும், நான் 6 மாசம் கழிச்சு வரேன்னு போயிட்டார். யார் சரியா பண்ணியிருக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் என் பரிசு. போயிட்டு வந்தாரு. அப்போ ஒரு இடம் மட்டும் சரியாவே பூக்கல, பரிசு அவனுக்கு தான். ஏன் அப்படின்னு பார்த்தா, எல்லோருக்கும் கொடுத்த பானை நல்ல பானை, அவனுக்கு கொடுத்த பானை ஓட்டை பானை. அந்த ஓட்ட பானையை கூட குரு கொடுத்தார் என்பதற்காக எடுத்துக்கிட்டு அவன் டெய்லி எடுத்துட்டு வந்து தண்ணி ஊத்தினான். குரு என்ன தெரியுமா பண்ணார்? இவன் சரியானவனா இருந்தா, இந்த ஓட்ட பானையை அவன் கரெக்டா பயன்படுத்துறவனா இருந்தா அப்படின்னு சொல்லி போற வழியெல்லாம் விதை போட்டுட்டு போயிட்டார். அவன் எடுத்துக்கொண்டு வருகின்ற அந்த இடத்திலெல்லாம் தண்ணீர் விழுந்தது. குரு நடந்து வந்த பாதையெல்லாம் பூக்களாக இருந்தது. ஓட்டப்பானை தான் இருக்கும் கையில, ஆனால் பெரியவர்கள் சொல்லை கேட்டால் பாதையெல்லாம் பூக்கள் மலரும். வாசி. நீங்க சங்க இலக்கியங்களை படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த சங்க இலக்கியங்களில் வந்த கதைகளும் அதுக்குள்ள உருவகங்களும் திருவிவிலியத்தோடு ஒப்பிடும் போது அதுல இருக்கிற விஷயங்களை விட இதுல சிறப்பான விஷயம் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. சங்க இலக்கியங்கள் என்பது மக்கள் வாழ்வின் பதிவுகள், சரியா? தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அகம் புறம் பற்றிய ஒரு வாழ்வியல் முறையை, சட்டத்தை உள்ளடக்கிய நூல்கள் தான் சங்க. 8 தொகை 10 பாட்டு, சரியா? 18 நூல்கள் சங்க இலக்கியங்கள். அந்த சங்க இலக்கியங்களுக்கு என்று தொல்காப்பியம், அகத்தியம் போன்ற நூல்கள் இலக்கணம் வகுத்திருக்கு. இலக்கணத்தின்படி வந்திருக்கக்கூடிய சங்கத்தமிழ் பாக்கள் எல்லாம் தமிழர்களுடைய வாழ்வியலை நமக்கு சொல்லிக் கொண்டு போவது. அது அறம் சார்ந்த அகம் மற்றும் புறமான வாழ்க்கையை தலைவன் தலைவி கூற்றாகவும், தலைவர்கள் மீது, பாட்டுடை தலைவர்கள் மீது புலவர்கள் எழுதிய பாடல்களாகவும் நமக்கு கையில கிடைக்குது. ஆக்சுவலா கையில கிடைக்கிற நூல்கள் தான் சங்க இலக்கியங்கள் இல்லை, கிடைத்த நூல்கள் தான் தொகுக்கப்பட்டிருக்கு, சரியா? நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நம்முடைய தமிழர் பண்பாடு மிக உயர்ந்த பண்பாடு. இப்போ கூட நான் இந்த சபையை பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா? சங்க காலத்திற்கு பிறகு வந்த நீதி நூல்களில் முதன்மையான நூல் திருக்குறள். திருக்குறள் தமிழர்களின் வேதமாக கொள்ளப்படுகிறது. அந்த திருக்குறளில் இருந்து குறட்பாக்களை எடுத்து வேதம் சொல்லுகின்ற கருத்துக்களை இணைத்து 200க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை இவர்கள் தொகுத்து தந்திருக்கிறார்கள், சரியா? எந்த விஷயங்களையும் அறம் சார்ந்த, நான் பேசுறேன்ல, அறம் சார்ந்த விஷயத்தை எடுத்து பேசுறேன்ல, அப்படி சங்க இலக்கியங்கள் தருகின்ற அறம் சார்ந்த தமிழர்களுடைய கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் விவிலியத்தில் வரும். ஏனென்றால் அதில் கூட ஆண் பெண் வாழ்வியலுக்கான சட்ட திட்டங்களை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. எனக்கு தெரிந்து மதம் சார்ந்த சட்ட புத்தகங்கள் உலகத்தில் நிறைய உண்டு. இனம் சார்ந்த, மொழி சார்ந்த ஒரு சட்ட புத்தகங்கள் தான் தமிழர்களுடைய பழந்தமிழ் இலக்கியங்கள். அந்த இலக்கியங்களை வாசித்து அந்த மரபு வழி இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகளை எளிமையாக்கி தர வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள்.
மேம் நான் வந்துட்டு இப்போ நமக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது நமக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஆனால் இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோன்னு வைங்களேன், நம்ம ஃபுல் எஃபர்ட் போட்டோம், நமக்கு அங்கே ஒர்க் கிடைக்கல அப்படின்னா சரி இங்கே கிடைக்கக்கூடாதுன்னு இருக்குது அதனால் கிடைக்கல அப்படின்னு நினச்சிரும். ஆனால் இதே மாதிரி ட்ரை பண்ணி ஒரு இடத்துல நமக்கே வெறுத்துருது. அப்போ நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இப்போவுமே தம்பி, இப்போ நீ வந்து பைபிளை விட்டு வெளியில வா. இப்போ நான் உனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன். இப்போ நான் ஆயத்தமாக இருங்கள்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, என்ன கேட்டால் நான் அதை எக்ஸாமினேஷனுக்கு சொல்லுவேன். நான் ஒன்று சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் ஏன் தோத்த கம்யூனிகேஷன் தெரியுதுல்ல, அதை டெவலப் பண்ணி அடுத்த வாட்டி அடுத்த டைம் அது டெவலப் பண்ணிட்டேன். அது ஆனால் வேற போதுமா இருந்ததா? ஆனால் அதை பற்றி கம்யூனிகேஷனே தேவைப்படல, வேற இதில் வெளியே வந்துட்டேன். வேற எதுலன்னா சப்ஜெக்ட் எதுன்னே தெரில மேம், ரீசனே சொல்லலை அவங்க. அவங்க என்ன இதை எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரில. நான் நல்லா தான் 5 கொஸ்டின் கேட்டாங்க, 5 கொஸ்டினும் கரெக்டாக பண்ணிட்டேன். ஆனால் செலக்ட் பண்ணேன். கரெக்டாக பண்ணிட்டேங்கிறது உன்னுடைய வெர்ஷன். இதை பாரு, இது வந்து மோட்டிவேஷன் கிளாஸாக மாத்திரேன் நான். இப்போ கஞ்சி குடிப்பதற்கு இலார், பாரதி, கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறன் இலார். உதாரணத்துக்கு எனக்கு இங்கிலீஷ் வரல, ஏன் வரலன்னு தெரில, அதனால இங்கிலீஷ் வரல. தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும். கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல, ஏன் இல்ல தெரில, தெரிஞ்சா கஞ்சி வந்துடும். கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணம் இன்னதென்று அறியும். நீ எங்கேயாவது தோக்குறன்னு வச்சுக்கயேன், பயஸ்டே இல்லாம உன்னை குற்றவாளி கூண்டுல நிறுத்து. நீ என்ன தப்பு பண்ணன்னு யோசி, அத ஸ்ட்ரென்தன் பண்ணு. அதுக்கப்புறமாவும் வரலையா, அது சமூக நீதி போராட்டத்துக்குள்ள வந்து நிற்கும். சரியா? உன் இனம், உன் மொழி, உன் நிறம், உன்னுடைய ஜெண்டர், உன் சாதி, இதெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. அதெல்லாம் சமூக நீதி போராட்டம். ஆனா ஒன்று, அதை எல்லாம் தாண்டி நீ தோற்கிறாயா, தனி மனித உணர்விலே தோற்கிறாயான்னு ஸ்ட்ரென்தன் யுவர் செல்ஃப். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இவங்கெல்லாம் நடத்துறாங்க, ரொம்ப நல்லா நடத்துறாங்க. இன்வால்வ் யுவர் செல்ஃப். நிறைய வாசி. உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயத்த சொல்றேன், பைபிள் வாசிப்பது எவ்வளவு முக்கியமோ தினசரி வாசிப்பதும் அவ்வளவு முக்கியம். யூடியூப்ல வரக்கூடிய எல்லாத்தையும் நம்பாதீங்க, அதனால் எல்லாவற்றையும் நம்பாமலும் இருக்காதீர்கள். எதை நம்ப வேண்டும், எதை நம்பக்கூடாது என்பதனை தெரிந்து கொள்வதற்கான ஞானத்தை, படிப்பறிவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். காலையில எழுந்திருச்ச உடனே பேப்பர் படிங்க. அன்னைக்கு என்ன நடக்குது லைஃப்ல, அன்னைக்கு என்ன நாட்டுல நடக்குது, நாம் தெரிந்து கொள்ளாமல் யார் தெரிந்து கொள்வது? ஏதாவது ஒரு படத்தை யார் இயக்குனாருங்கிறது நமக்கு தெரியுது. நான் என்ன சொல்றேன் குழந்தைகளை, முதல்ல நம்ம எல்லாருக்குமே படிக்கிற பழக்கம் இல்லை, பார்க்கிற பழக்கம் வந்துருச்சு, பிரஸ் பண்ற பழக்கம் வந்துருச்சு, வரைகிற பழக்கம் போயிடுச்சு. எல்லாம் டைப் தான், ஏபிசின்னு பிரஸ் பண்றோம். எழுத பழகுங்கள். அதே போல எழுதியதை வாசிக்க பழகுங்கள். வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்பட்டு விட்டால் நிதானமாக புத்தகத்தை வாசிக்க முடியாது. நிறைய ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் ஜீரோல போய் நிற்கும். வாசிப்பு தன்மை குறையும். ஒரு சென்டென்ஸ் வாசிச்சு முடிக்கிறதுக்குள்ள போதும் புரியாது. 3 வரி இருக்கிற சென்டென்ஸ ஒரே டைம்ல நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு லேட் ஆகும் தெரியுமா? வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சிருச்சா? இட்ஸ் லோடிங். புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய். நான் ஒண்ணு சொல்றேன் பாரு, எனக்கு தெரியலன்னா நான் தெரியலன்னு சொல்லிக்க போறேன். ஏன்னா தெரியலன்னா தான் நான் சொல்லித்தர முடியும். 2 பேரை நம்பாத. நான் தெரியாமத்தான் கேட்கிறேன்னா நம்பாத, தெரிஞ்சு கேட்கறான். சரியா? இன்னொருத்தனை நம்பவே நம்பாத. எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்னும் தெரியாது. சில விஷயங்களை நிதானமாக வாசி. நான் 9 மணி நேரம் 81 பக்கத்தை படிக்கிறவளா? நான் வீட்டில் இருக்கிற ஃபாதருக்கோ இல்லை அங்கே சிஸ்டருக்கோ நான் என்னுடைய ரூம்ல ஒரு பெரிய கூடை வச்சிருக்கேன். 13 புக்கு இருக்கு. 13 புத்தகத்தையும் படித்து கொண்டு இருக்கிறேன். படிச்சு முடிச்சிருவேன். நான் இன்னொரு 4 நாள்ல படிச்சு முடிச்சிருவேன்.
நான் வேகமா படிக்கிறவ, என்னால படிக்க முடியலைங்க. இன்னும் ஒரு வார்த்தையை கரெக்டா உள்வாங்கி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு தாங்க அடுத்தது போக முடியும். லைட்டர் வேலை படிச்சுட்டு போக முடியாது. புத்தகம் அவ்வளவு டென்ஸ், அடர்த்தியானது. நான் என்ன சொல்றேன், எளிமையா இருக்கிற பத்திரிகைகளை படிங்க, சிறிய சிறிய கதைகளை படிங்க. படிக்கிற பழக்கத்தை முதல்ல கொண்டு வாங்க. நிதானமா கேளுங்க, லிசனிங் ஸ்கில்ஸ். கேட்கிறத ஒழுங்கா சொல்லுங்க, கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ். வேகமா சொல்லிட்டு போவாதீங்க. இன்றைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் சொல்லவா, எங்க தலைமுறையில ஸ்லோவா பேசினாதான் புரியும், இந்த தலைமுறைக்கு ஃபாஸ்டா பேசினாதான் புரியும். ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட், ட்ரிபிள் கிளைமேக்ஸ், 4 கிளைமேக்ஸ், சீக்கிரமாவே போயிடலாம் ஃபாஸ்டா. எங்க ஐயா தான் கேட்பார், எவனாவது 2 வீலருக்கு யமஹான்னு பேர் வச்சிருப்பானா அப்படிம்பாரு. வரலையா, வந்துட்டேங்கிறானா, இன்கமிங் கால் அங்க ஃப்ரீ, அவுட் கோயிங் அவருடைய விருப்பத்துக்கு இருப்பார். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். எனக்கு தெரிஞ்சிங்க, இதெல்லாம் படிக்கிறதுனால ஒரு தெளிவு வருது. என்ன தெரியுமா, யாராவது சீட் பெல்ட்டுக்கு, சீட் பெல்ட் போடாம இருக்கிறதுக்கு அந்த லாக் இருக்குல்ல, அதுக்கு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு வச்சிருப்பானா. அது போட்டுட்டோம்னா நீ சீட் பெல்ட் போட வேண்டிய அவசியமே இல்லை. அது கொயின்னு கத்தாது. கார்ல அப்படி ஒரு வசதி இருக்கு. அதை கண்டுபிடிச்சவன தேடிட்டு இருக்கிறேன் நான். சீட் பெல்ட் எதுக்கு அப்படின்னா, அப்ப சார் அப்போத்துல இருந்து வம்பு பண்ணிட்டே இருக்கிறான் சார், சேஃப்டி தான் பாதுகாப்புன்னு மொழிபெயர்த்து சொல்றான். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, சீட் பெல்ட் போட்டாதான் ஏர் பேக் ரிலீஸ் ஆகும். ஏர் பேக் ரிலீஸ் ஆச்சுன்னா தான் பிழைக்க முடியும். முன்னால போய் மோத மாட்டீங்க. சில பேர் ஏர் பேக் அடிச்சு செத்துருவாங்க. ஏன் தெரியுமா, பெல்ட் போடாம இருப்பாங்க. நம்முடைய பாதுகாப்புக்காக இருக்கிற விஷயத்தையே நாம அதுல எவ்வளவு கள்ளத்தனம் பண்றோம். போன்ல எவ்வளவு பாஸ்வேர்டு, பாத்ரூம்க்கு எதுக்கு எடுத்துட்டு போறீங்க போனை? நான் கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, அவர் சொன்னாரு தனியா போ பயமா இருக்குன்ட்டு. ஆனா உண்மை என்ன தெரியுமா ஃபாதர், சத்தியத்தை சொல்றேன் ஃபாதர், போனை தனியா விட்டுட்டு போறதுக்கு பயம். அவ்வளோ கள்ளத்தனம் ஃபாதர். ஒரு பொண்ணு மயங்கி விழுந்துருச்சு அங்க காலேஜ்ல, எழுந்துச்சு, ஆக்சிடென்ட். கையில போனை கொடுமா, அப்பாவுக்கு போன் பண்ண கொடுக்க மாட்டேங்குது. சரி நீயே போட்டு கொடுன்னு உடஞ்ச கையில போட்டுச்சு பாருங்க. நானும் என்னென்னமோ படிச்சிருக்கேன் ஃபாதர், பிஹெச்டி, தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி தாண்டி பாக்குறேன். பாஸ்வேர்ட் போடவே முடியாது ஃபாதர். இந்த சூன்யம் வைக்கிறவங்க இந்த தகடுல போட்டிருப்பாங்க தெரியுமா, ஸ்டார் போட்டு அதுக்கு நடுவில் ஒரு Z, அதுக்கப்புறம் ஒரு W, அதுக்கப்புறமா ஒரு T, அதுக்கப்புறம் எங்கேயோ போய் ஒரு ஒரு புள்ளி வைக்கிறா, டப்புன்னு திறந்துருச்சு. அவங்க அப்பா அவனுடைய போனை பேசிட்டு வைக்கிற லாக் ஆயிடுச்சு, மறுபடியும் இது மயங்கிருச்சு. அவங்க அப்பாவுக்கு இவளை எங்க தூக்கிட்டு போறேன்ட்டு எப்படி சொல்றது? அப்படியான ஒரு போனை வச்சுட்டார். என்னன்னு சொல்லிட்டு மறைக்கிறீங்க? தூய குழந்தைகளாக இருங்கள், இறைவனுக்கு பிடித்த குழந்தைகளாக இருங்கள், மறைவற்ற குழந்தைகளாக இருங்கள். இறைவன் மட்டுமே மறைபொருள் அறிந்தவன். எங்க அம்மா, நான் என்னுடைய யூடியூப் பேச்செல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், குழந்தைகளுக்கு பேசுறவன். நல்ல மேக்கப் எல்லாம் போட்டுட்டு, எனக்கு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு மொயெல்லாம் வச்சுக்கிட்டு போறேன். எங்க அம்மா கேட்டாங்க, எங்க போற? ரெக்கார்டிங். நல்லா இருக்கு, போ. போட்டோ பிடிப்பாங்களா? ஆமா. கேமரா முன்னால போனோம், உடனே மேக்கப்லாம் வந்துருது உனக்கு. கம்முன்னு இருந்தேன். ஏதோ ஒன்று சொல்ல போறாங்க அம்மா, உன்னை பர்மனண்டா ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கு, அதுக்கிட்ட அழகா இரு. இந்த கேமரா முன்னால அசிங்கமானா கூட பரவாயில்ல, அந்த கேமரா முன்னால அசிங்கமா கூட. மறைபொருளில் எல்லாம் மறைந்து இருக்கக்கூடியவர். நான் அதை விசுவாசிக்கிறேன், இறைவனை விசுவாசிக்கிறேன். அதனால் பிழை செய்யாமல் இருப்போம், அதனால் வாசிப்போம். அலர்ட்டா இருங்க குழந்தைகளை. அக்கா, அம்மா, நான் உங்களுக்கு
அம்மா தான். ஸ்டே அலர்ட், பி அவேர். எப்போ பேசணுமோ ஸ்பீக் அப், பேசு, சொல்லிரு. நீ என்ன நினைக்கிற, உனக்கு என்ன, நான் இதை நினைக்கிறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது புரியல, சொல்லித்தர முடியுமா? இருக்கிறேன் இல்லையா? வீரியமான விதையாக இரு. மழை துளி உன் மீது படட்டும். மழை துளி படவில்லையா, மழை துளி படும் இடத்திற்கு நகர்ந்து போ. வீரியமுள்ள விதை. நாம் எல்லாரும் இறைவனுடைய பிள்ளைகள் இல்ல, அப்படிதானே? நம்ம எல்லோரும் அவருடைய நேசிப்பிற்குரியவர்கள். ஆனால் அவர் கோபத்திற்கு உள்ளாகின்ற எந்த வழிக்கும் போகாமல் மிகச் சிறப்பாக வாழ்ந்து கழிய வேண்டும் என்றால் இந்த நாட்டில் நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அறிவுதான் ஒரே வழி. அந்த அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு வாசிப்பு பழக்கம் முக்கியம். உங்களிடத்தில் விவிலியம் இருக்கிறது, புதிய புதிய மொழிபெயர்ப்புகளுடன் இருக்கிறது. இதைவிட சிறந்த வாய்ப்பு இந்த தலைமுறைக்கு கிடைத்தது போல் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதனால் சொல்லுகிறேன். இருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு படித்துக் கொள்ளுங்கள். சார், இவங்க படிச்சு முடிச்சுட்டாங்கன்னா அந்த டைம்ல நான் கொஞ்சம் சீக்கிரமா படிப்பேன். இல்ல, எனக்கு பார்த்தா எனக்கு டைம் போகுது, எனக்கு 8-9 மணி நேரம் படிச்சேன். நான் 81 பக்கம் தான் படித்தேன். லேட்டா தான் படிக்கிறேன் நானே. நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சிட்டீங்க. இதே டீமை நான் சந்திக்கிறேன், சரியா? இதை படிச்சு முடிச்சிடறேன் ஃபாதர். நான் அவங்களும் படிச்சு முடிக்கட்டும் ஃபாதர். 2 பேரும் பேசுறதுக்கான அந்த மீட்டிங், அது இறைவன் எந்த நாளை குறிக்கிறான்னு தெரியல. எல்லாரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் போடுங்க. படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா டக்குன்னு நாங்க எல்லாரும் இது முடிச்சிருக்கோம், இது முடிச்சிருக்கோம், இது முடிச்சிருக்கோம்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருங்க. முழுமையா முடிக்கிற நாள் அன்றைக்கு நாம் எல்லோரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.